அனைவருக்கும் வணக்கம். 22/5/2026 வைகாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ராசி பலன்கள். திதி வந்து காலை 6:24 வரை, சஷ்டி பின் சப்தமி. நட்சத்திரம் ஆயில்யம். நாள் முழுவதும். வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:57, மறைவு 6:30. ராகு காலம் காலை 10:39 முதல் 12:14. யமகண்டம் மதியம் 3:22 முதல் 4:56. குளிகை நேரம் காலை 7:31 முதல் 9:05. நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. மாலை 5:30 முதல் 6:30 வரை நல்ல நேரம். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கோச்சார சந்திரன் தங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் பயணிப்பதால் மன ரீதியான நிம்மதியும் பொருள் சேர்க்கையும் உண்டாகும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி பெருகும். ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அபரிமிதமான லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் பணிச்சூழல் நிம்மதியாக இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். எனினும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. இன்று அம்மன் வழிபாடும் முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் சிறந்தது. இன்று மேசராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்கள் ஆற்றல் என்பது இரட்டிப்பாகும். ஊடகம், எழுத்துத்துறை மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்கள் பேச்சு திறமையால் கடினமான காரியங்களையும் சுலபமாக முடிப்பீர்கள். இளைய உடன்பிறப்புகள் அல்லது அண்டை வீட்டாரோடு சுமூகமான உறவு நீடிக்கும். அவர்கள் மூலம் ஒரு முக்கிய காரியம் கைகூடும். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தரும். மனதில் உள்ள தயக்கங்களை உதறிவிட்டு புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் கூடும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். கூட்டு குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். வங்கி சேமிப்பு உயரும். ஓட்டல் தொழில், பால் வியாபாரம் மற்றும் மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு பொது வட்டாரத்தில் நல்ல மதிப்பு இருக்கும். வார்த்தைகளில் இனிமை இருந்தாலும் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதிகளை கொடுத்துவிட வேண்டாம். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது அவசியம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது பண வரவை மேலும் அதிகரிக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் ஜென்மசந்திரன் பயணிப்பதால் உங்கள் முகத்தில் ஒரு தனிப்பொலிவும் தேஜஸும் உண்டாகும். உங்கள் கற்பனை திறனும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும்
உச்சத்தில் இருக்கும். மற்றவர்களின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுவீர்கள். சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலும் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். சந்திரன் மனோகாரகன் என்பதால் மனநிலை அடிக்கடி மாற வாய்ப்புள்ளது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படவும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சந்திர தியானம் செய்வதும் மனதை அமைதிப்படுத்தும். உங்களின் கடகராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் அலைச்சல்கள் சுப விரயங்களும் கலந்த நாளாக இருக்கும். வீடு மாற்றம், சுப நிகழ்ச்சிகளுக்கான முன்பதிவு அல்லது ஆன்மீக பயணங்களுக்காக பணம் செலவிட நேரிடும். வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எனினும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற சிந்தனைகளால் தூக்கம் பாதிக்கப்படலாம் என்பதால் தியானம் செய்யவும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளியம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரும். புதிய தொழில் முதலீடுகள் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பாக லாபத்தை தரும். மூத்த சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார்கள். நண்பர்கள் வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைத்து அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருந்தாலும் வரவுக்கு ஏற்றவாறு சேமிப்பை உயர்த்துவது புத்திசாலித்தனம். இன்று நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட தடைகளற்ற லாபம் கிட்டும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் வியாபாரம் சூடுபிடிக்கும். உங்கள் நிர்வாக திறமை அனைவராலும் மெச்சப்படும். வேலைப்பளு காரணமாக குடும்பத்தாருடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இரண்டையும் சமநிலைப்படுத்துங்கள். சனிக்கிழமை என்பதால் இன்று சனிக்கிழமை மகாவிஷ்ணுவை சனிக்கிழமை வழிபாடு செய்வது தொழிலில் நிலைப்புத்தன்மையை தரும். விருச்சிக ராசியில் துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் பாக்கிய யோகம் உண்டாகும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். தந்தையின் உடல்நிலை சீராகும். தந்தை வழியில் இருந்த சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு புதிய ஸ்காலர்ஷிப் அல்லது வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள், திருமணம் போன்ற வைபவங்கள் இன்று கைகூடும்.
குலதெய்வ வழிபாடு அல்லது குரு பகவான் வழிபாடு மிகுந்த பலன்களை தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் பயணிப்பதால் இன்று சந்திராஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மன உளைச்சலும் பதட்டமும் வர வாய்ப்புள்ளது. இன்று எந்த ஒரு புதிய தொழில் ஒப்பந்தங்களோ அல்லது புதிய ஆவணங்களிலோ கையெழுத்திட வேண்டாம். பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே அல்லது குடும்பத்தாருடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. சிறிய விஷயம் கூட பெரிய வாக்குவாதமாக மாறலாம் என்பதால் மௌனம் காப்பது நல்லது. வாகனங்களை இயக்கும்போது மிக மிக நிதானம் தேவை. அத்தியாவசிய பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். இன்று முழுவதும் மனதிற்குள் ஸ்ரீ ராமஜெயம் ஜெயிப்பதும் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதும் கெடு பலன்களை குறைக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் வீட்டில் நேருக்கு நேராக அமர்வதால் உங்கள் வாழ்க்கை துணைவியால் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். துணையின் பெயரில் புதிய தொழில் தொடங்க நினைத்தால் இன்று நல்ல நாள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண வரன்கள் சுலபமாக கைகூடும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் புதிய முதலீடுகள் அல்லது கூட்டாளிகளுடன் இடையே இருந்த சந்தேகங்கள் நீங்கி இணக்கம் ஏற்படும். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். எனினும் பழகும் நபர்களிடம் பின்னணியை தெரிந்து கொள்வது அவசியம். இன்று நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதர் அல்லது அம்பாள் வழிபாடு தம்பதியரிடையே ஒற்றுமை வளர்க்கும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் சவால்களை முறியடித்து சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தானாகவே விலகி போவார்கள். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கும். நண்பர்களிடம் கைமாற்றாக வாங்கிய பணத்தை திருப்பி தருவீர்கள். சந்திரன் நீர் ராசியான கடகத்தில் 6ல் அமர்வதால் சளி, இருமல் அல்லது குளிர்ச்சி சார்ந்த உடல் உபாதைகள் வரலாம். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலம் அல்லது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களின் அனைத்து பலன்களும் மிக எளிதாக கிடைக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களின் புத்தி கூர்மையும் ஆன்மீக பலமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அவர்களின் சாதனைகளால் சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். புதிய கதைகள், ஸ்கிரிப்ட்கள் எழுத நினைப்பவர்களுக்கு அல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் தோன்றும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிட்டும். பூர்வ புண்ணிய பலத்தால் தொட்ட காரியங்கள் துலங்கும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். இன்று முருகப்பெருமானை பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது அனைத்து நன்மைகளையும் சிறப்பாக பெற்றுத்தரும்.
மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.